கடவுள் இருக்காரு அப்படின்றது நம்ம நம்புறதெல்லாம் கண்டிப்பா மாந்திரீகம் கண்டிப்பா இருக்கு. மாந்திரீகம்ன்றது கெட்ட சக்தி இல்ல. உங்களுக்கு ஒருத்தரால பிரச்சனை, ஸோ அந்த பிரச்சனையை வந்து தீர்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஆளுங்களை வச்சு அடித்தாலும் இல்லை ஏதோ ஒன்று பண்ணாலும் அது சட்ட பிரச்சனையாகும். ஸோ இது வந்து அவங்களுக்கு ஒரு மன ரீதியாக தொல்லை கொடுக்கும். நமக்கு பிடிக்காத ஆள், நமக்கு யாரால நமக்கு பிரச்சனை, அவங்கக்கிட்டேருந்து நம்மளை காப்பாற்றிக்கணும்னு அதுக்கு வந்து மாந்திரிகம். இது வந்து அதுக்கு ஒரு உருவம் கொடுத்துருக்கோம். உருவம் கொடுத்து அதுக்கு வந்து எந்திரம் மந்திரம் அதுக்கு வந்து பிரதிஷ்டை பண்ணி அதை வந்து இப்போ பிரயோகம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம பண்ணுற பூஜை முறைகள், நம்ம போய் பேசுகிற மந்திரங்கள், உச்சரிக்கிற மந்திரங்கள்லாம் வந்து அதை வந்து ஒரு உருவேற்றும். இப்போ உங்கள் குடும்பத்துக்கு வந்து ஒரு நல்லது செய்யறதுக்கு அனுப்புனா கடவுள், அதே உங்கள் பிரச்சனை தீர்க்க வந்தால் அது ஒரு அசுரன். ஒருத்தர் பைக்கில் போய்கிட்டே இருக்காரு, அவருக்கு தொல்லை கூட போ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம்னா அவர் பைக் ஓட்டிகிட்டே போவார், யாரோ பின்னாடி தலையில் தட்டின மாதிரி இருக்கும். சரி, இப்போ அவரை ஏதாச்சும் பண்ணுங்க, இப்போ அவரை ஏதோ பின்னாடி தட்டுறதோ இல்லை அவர்கிட்ட பேசுறதோ அந்த மாதிரி ஏதாச்சும். இப்போ என்ன பார்க்குறீங்களா, எனக்கு ஏதாச்சும் இந்த பில்லி சூனியம் பிரச்சனை இருக்கா? உங்களுக்கு அப்படி இல்லை, உங்களுக்கு வச்சாலும் பழிக்கவும் பிடிக்கும். ஏன்னா நீங்கள் அகராதி பிடிச்சோம். பேய் கூட உங்களுக்குலாம் பிடிக்கவே பிடிக்காது. 10 பேர் இருக்கிற இடத்துல போனால் கூட ஐயா நம்மளோட பெரிய பேய்னு ஓடிடும். சரி, இங்கே 3 பேர் இருக்காங்களா, மற்ற 3 பேரில் யாருக்காச்சும் இருக்கா? தான் நம்மள என் உடம்புல என்ன பிரச்சனை இருந்தாலும், என் வயிற்றுல என்ன பிரச்சனை இருந்தாலும், கடவுளே உன்னை நம்பி வந்திருக்கேன். ஹீட் ஆகுது, சூடாகுது, ரொம்ப சூடா இருக்கா? ரொம்ப சூடா இருக்கா? ரொம்ப சூடாகுது, இருக்க சூடாகிட்டே இருக்கு. சூடாகிட்டே போகுது. சூடாகவும் விபூதி வந்திருக்கும் பாருங்க வெளியே, பவுடர் மாதிரி வெளில வருதா விபூதி? கையில நம்ம விபூதி போட்ட மாதிரில விபூதி போடல. கிலாட்டா வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம், நான் விக்னேஷ். இன்னைக்கு நம்ம கூட கொல்லிமலை கோபு சித்தர் அவர்கள் தான் இருக்காரு. சாமி வணக்கம். சாமி வணக்கம். இந்த பில்லி சூனியம் அப்படின்னா என்ன? ஏன்னா ரொம்ப நாளாவே மக்கள் எல்லாமே இந்த பில்லி சூனியம்லாம் இருக்கா இல்லையான்னு நிறைய விஷயங்களை விவாதிக்கிறாங்க. அப்படின்னா என்ன சாமி? இப்போ வந்து பில்லி சூனியம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா? இந்த பில்லி சூனியம் அப்படின்றது வந்து இன்னைக்கு இல்லை, அது வந்து அந்த பழங்காலத்துலேருந்தே இருக்குது. மன்னர்கள் வந்து போருக்கு போகும்போது இவங்க வந்து இந்த நம்மளை மாதிரி ஆட்களை வச்சு அவங்கக்கிட்ட ஒரு சில விஷயங்கள் வாங்கிக்கிட்டு தான் வந்து போருக்கு போவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம கருங்குட்டி அதெல்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, இதெல்லாம் வந்து அந்த எதிரி நாட்டுக்கு வந்து அனுப்பி விடுவாங்க. ஆமாம், அந்த சைத்தானு கருங்குட்டி இதெல்லாம் வந்து அனுப்பி விடுவாங்க. அனுப்பி விட்டு அந்த நாட்டோட நிலவரத்தை வந்து பார்த்துட்டு வர சொல்லுவாங்க. ஸோ தகவல் கொடுக்கறதுக்காக அதெல்லாம் அன்றைக்கி யூஸ் பண்ணாங்க. இது உண்மை, இது அந்த காலத்துலேருந்தே உண்மை. அதே மாதிரி கடவுள் இருக்காரு அப்படின்றது நம்ம நம்புறதெல்லாம் கண்டிப்பா மாந்திரீகம் கண்டிப்பா இருக்கு. கடவுள் இருக்காருன்னா மாந்திரீகம் கண்டிப்பா இருக்கு, கெட்ட சக்திகளும் இருக்கு. ஆமா, மாந்திரீகம்ன்றது கெட்ட சக்தி இல்ல, நல்ல சக்திக்கு தான் வந்து மாந்திரீகம் இருந்துச்சு. இன்னைக்கு வந்து ஒரு சிலரோட சுயலாபத்துக்காக வந்து அதை கெட்ட விஷயத்துக்கு பயன்படுத்துறாங்க. ஆனா மாந்திரீகம் வந்து நல்ல விஷயத்துக்கு தான் பயன்படுத்தினாங்க. நீங்க எத்தனை வருஷமா இந்த மாந்திரீகம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஒரு 12 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்து அப்பா வந்து கோயில் அரங்காவலர் இருந்தாரு. ஸோ ஆரம்பத்துல இருந்து நம்ம வந்து ஆன்மீக பயணத்துல தான் இருக்கோம். அது மூலயமா வந்து இது வந்து ஒரு 12 வருஷமா நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி எதனா நீங்க வேலைக்கு போறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருப்பீங்களா? இல்லை, இதுக்கு முன்னாடி வந்து நான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருந்தேன். ஆமாம், அதில் இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து முறைப்படி குருநாதர் கிட்ட வந்து தீட்சை. எப்போ உங்களுக்கு இந்த ஐடியா வந்தது, சரி நம்ம இந்த இதுக்கு போயிடலாம்? இல்லை, இது வந்து நம்ம தொடர்ந்து வந்து ஒரு பௌர்ணமி ஒரு அமாவாசைக்கு வந்து நம்ம வந்து இந்த சித்தர்கள்கிட்ட வந்து நம்ம நிறைய ஆசீர்வாதம் வாங்கியிருக்கோம். சித்தர்கள் நம்மளை நிறைய பேர் பார்த்துருக்காங்க, நான் அவங்கள பார்த்துருக்கேன். ஸோ அது மூலியமா வந்தது இந்த இன்ட்ரெஸ்ட். ஒரு இன்ட்ரெஸ்ட்ல நீங்க இந்த ஃபீல்டுக்கு வந்துட்டீங்க. தள்ளப்பட்டேன். இந்த 2 கற்பூரம் வச்சிருக்கீங்களா சாமி, இது வந்து தானா எரியுன்ற மாதிரி எல்லாம் சொன்னீங்க. அதை பண்ணி காட்ட முடியுமா? கண்டிப்பா பண்றேன். இது கடைசியில பண்ணலாம். ஏன்னா அது கருங்குட்டி பூஜை பண்ணி அதை உட்கார வச்சுதான் பண்ணணும். கருங்குட்டி பூஜை வச்சுதான் பண்ணி தான் பண்ணணும். நம்ம இப்ப இதெல்லாம் முடிச்சுட்டு கடைசியில அப்பதான் நேயர்கள் கடைசியில இந்த ப்ரோக்ராமே பார்ப்பாங்க. சரி, இந்த கருங்குட்டி பத்தி சொல்லுங்க. கருங்குட்டி எவ்வளவு வருஷமா நீங்க கூட வச்சிருக்கீங்க? கருங்குட்டினா என்ன?
கருங்குட்டி வந்து இப்போ 7 வருஷமா நம்ம கூட இருக்குயா. ம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாந்திரீகத்துக்கு சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்துக்குமே வந்து கருங்குட்டி வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஒருத்தரால் பிரச்சனை. ம். ஸோ அந்த பிரச்சனையை வந்து தீர்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஆளுங்களை வச்சு அடித்தாலும் இல்லை ஏதோ ஒன்று பண்ணாலும் அது போலீஸ் வந்து கேஸ் நாளைக்கு ஆயிடும். சட்ட பிரச்சனையாகும். ம். ஸோ இது வந்து அவங்களுக்கு ஒரு மன ரீதியாக தொல்லை கொடுக்கும். ம். நம்ம வந்து அவங்கள கொல்றதோ அப்படி இல்லை, மன ரீதியாக அவங்கள வந்து ஒரு குழப்பத்தை உண்டாக்கி அவங்கள ஒரு நிம்மதி இல்லாமல் யோசிக்க வச்சு உங்களை பற்றின ஞாபகம் வராமல் பண்ணி விட்டு. இது எப்படி சாமி இது? ஒருத்தரை நமக்கு பிடிக்கல, அதை வந்து இந்த மாதிரியெல்லாம் அவங்கள தொல்லை பண்ண முடியுமா? கண்டிப்பாக அதுதானே மாந்திரிகம். மாந்திரிகன்றது என்ன, நமக்கு பிடிக்காத ஆள், நமக்கு யாரால நமக்கு பிரச்சனையும் அவங்கக்கிட்டேருந்து நம்மளை காப்பாற்றிக்கணும்னா அதுக்கு வந்து மாந்திரிகம் வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணும். கருங்குட்டி பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கே சாமி. எப்படி எப்படி உருவாக்குனீங்க? இது வந்து உருவாக்குறது, இது வந்து அதுக்கு ஒரு உருவம் கொடுத்துருக்கோம். உருவம் கொடுத்து அதுக்கு வந்து எந்திரம் மந்திரம் அதுக்கு வந்து பிரதிஷ்டை பண்ணி அதை வந்து இப்போ பிரயோகம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நம்ம பண்ணுற பூஜை முறைகள், நம்ம பேசுகிற மந்திரங்கள், உச்சரிக்கிற மந்திரங்கள் தான் வந்து அதை வந்து ஒரு உருவேற்றும். ஸோ அது எதுவுமே பண்ணலைன்னா அது வெறும் பொம்மை தான். பல்லுலாம் இருக்கு. ஆமாம், அது அகோர குட்டின்னு சொல்லுவாங்க. அகோர குட்டி சாத்தா. 7 வயசு ஆகுதா? 7 வருஷமா இருக்கு இல்லையா? 7 வருஷமா இருக்கு. எத்தனை வயசு வரைக்கும் இருக்கும் அது? அது இருக்கும், அதுக்கெல்லாம் வயசு இல்லை. இப்போ கடவுளுக்கு வயசு இருக்கா? முருகர் எப்போ பிறந்தாரு, இன்னைக்கு என்ன வயசு தெரியாதுலாம். ஸோ அது மாதிரி தான் இது. அப்போ நீங்கள் பரம்பரையா ஒரு கடவுள் தான் ஐயா. அதாவது நல்லது செய்யும்போது இப்போ உங்க குடும்பத்துக்கு வந்து ஒரு நல்லது செய்யறதுக்கு அனுப்பணும்னா கடவுள். அதே உங்க பிரச்சனை தீர்க்க வந்தா அது ஒரு அசுரன். அவ்வளவுதான். ஒரு பல்லுலாம் இருக்குல்ல சாமி, இது குழந்தையா இல்ல எப்படி, என்ன மிருகமா? நான் சொல்லிட்டேனே, அதாவது நமக்கு நல்லது செய்யும் போது கடவுள். இல்ல அது எதால செஞ்சிருக்கீங்கன்னு கேக்குறேன். இல்ல அது வேண்டாம், அது சொல்லக்கூடாது. ஒரு சில விஷயத்த வந்து மறைமுகமா வைக்கிறதுல அதுக்கு மரியாதை. ஓகே. முடியெல்லாம் இருக்கு சாமி. அது வந்து வளரும். முடி வளரும். அது ஆரம்பத்துல இருக்கும்போது சின்ன சின்னதா இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு வளரும். ஹைட்டும் வளருமா? முடி மட்டும் தான் வளரும்? குட்டின்றது குட்டியா தான் இருக்கும். அது குட்டியா தான் இருக்கும். முடி வளரும். இந்த கருங்குட்டியை வச்சு என்னதான் பண்ணலாம் சாமி? வேற என்னென்ன பண்ணலாம்? நிறைய பண்ணலாம். நல்லதும் பண்ணலாம், கெட்டதும் பண்ணலாம். ஸோ நிறைய ஜால விஷயங்கள் பண்ணலாம். ஜால விஷயங்கள் நிறைய பண்ணலாம். இப்போ ஒருத்தர் பைக்கில் போய்கிட்டே இருக்காரு, அவருக்கு தொல்லை கூட போ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னா அவர் பைக் ஓட்டிகிட்டே போவார். யாரோ பின்னாடி தலையில் தட்டின மாதிரி இருக்கும். திரும்பி பார்த்தா என்ன ஆகும்? பைக்கில் எங்கேயா போய் விழுந்துருவார். இங்கேருந்தே நம்ம பண்ண முடியும். இங்கேருந்தே ஆப்ரேட் பண்ணுறது தான். இப்போ பண்ண முடியுமா அந்த மாதிரி? இப்போ எனக்கு அவரை பிடிக்கல. அவர் தான் இப்போ கற்பூரம் எரிய வைக்க போறாரு. அவர் தான் எரிய வைக்க. சரி, இப்போ அவரை ஏதாச்சும் பண்ணுங்க. இப்போ அவரை ஏதோ பின்னாடி தட்டுறதோ இல்ல அவர்கிட்ட பேசுறதோ அந்த மாதிரி ஏதாவது. அப்படி சொன்னா பண்ணாதியா? இப்ப இந்த பூஜைன்றது எப்படி தெரியுங்களா? இப்ப அவருக்கு நான் ஏதாவது பண்ணணும்னா, இப்ப நீங்க அவருக்கு எதிரி, உங்க போட்டோ வச்சு அவர் தான் என் கிளைண்ட்னு வைங்களேன். அவர் என்கிட்ட வராரு, ஐயா இவரால் எனக்கு ரொம்ப தொல்லையா இருக்கியா, அவரை வந்து ஏதாவது ஒன்று பண்ணணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட வந்து அவர் ஃபோட்டோ அவங்க ஃபோட்டோ கேட்பேன். ஸோ அவரை வசியம் பண்ணி உங்களை எதிராளி ஆக்கி அந்த பூஜையை பண்ணி 3 நைட்டு பூஜை பண்ணுவோம். 3 நைட்டு பூஜை பண்ணதுக்கப்புறம் 4வது நைட்லேருந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணோம். என்ன வேலை ஸ்டார்ட் பண்ணுவோம்? உங்களை எந்த அளவுக்குலாம் தொல்லை கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்குலாம். அவர் போட்டோ எதுக்கு? அவர் தான் நேர்லயே இருக்காரு. நேர்ல இப்போ அந்த மாதிரி வந்து ஒரு போட்டோ வச்சு நம்ம அவங்கள வந்து தொல்லை கொடுக்க முடியும். இப்போ நேர்ல வந்து இப்போ பண்ணி காட்ட சொல்றேன்னா எதுக்காகனா, இப்போ அவரை இப்போ நேர்லயே இருக்காரு, இவரை ஏதாச்சும் இப்போ தொல்லை கொடுக்க முடியும் அந்த மாதிரி ஏதாச்சும். எதுவா இருந்தாலும் இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் நான் பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்ச இன்னைக்கு நீங்க வந்து ஒரு சரக்குக்கு அடிக்ட்னு வைங்களேன், நான் ஒரு அட்லீஸ்ட் ஒரு குவார்டர் இல்லை ஒரு பீராவது வாங்கி கொடுத்து ஒரு விஷயத்த இதை பண்ணுங்க அப்படின்னு சொன்னா உடனே பண்ணுவீங்க. இல்லை உனக்கே நான் பண்ணணும் அப்படின்ட்டு போயிருங்க. ஸோ அதே தான். இப்போ கருங்குட்டிக்கு என்ன வாங்கி கொடுக்கணும் நம்ம? இருக்குமே, சரக்கு இருக்குமே. ஓ, கருங்குட்டி சரக்குல அடிக்குமா? சரக்கு, ரத்த காவு, அந்த மாதிரி நிறைய கொடுக்கணும். அதுக்கு பிடிச்ச விஷயம் எல்லாமே கொடுக்கணும். இது வந்து அசைவம். ஸோ அசைவத்தில் என்ன பிடிக்குமோ அதெல்லாம் படையல் போட்டு நம்ம பூஜை பண்ணால் மட்டும்தான் அது. கருங்குட்டி சரக்கு வச்சாலும் நான்வெஜ் தான் சாப்பிடுவோம் கண்டிப்பாக. ஸோ அதுக்கு பிடிச்ச விஷயத்த படையல் போட்டு நம்ம என்ன மந்திரம் அதுக்கு சொல்லணுமோ சொன்னோம்னா அது நம்ம சொல்கிற வேலையை செய்யும். இப்போ அந்த பூஜை எதுக்கு சாமி? இப்போ அந்த கருங்குட்டிக்கு வந்து இப்போ ஒரு ஃபீஸ் மாதிரி அதுக்கு பிடிச்சது நம்ம வாங்கி கொடுத்து நம்ம வேலை செய்யலாம் சார். எதுவாக இருக்கட்டும் சார். இப்போ நம்ம வந்து ஒரு ஏதோ ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறோம், அங்கே வந்து நம்ம சம்மந்தப்பட்ட விஷயத்த கவரில் கொடுத்தா தானே ஒரு வேலை நடக்கும். ஸோ அதே மாதிரி இப்போ கடவுள் கூட கோயிலுக்கு போகிறோம், பூசாரி தட்டில் ஒரு காசு வச்சாதான் விபூதி கூட வைப்பார். ஸோ அந்த மாதிரி எனக்கு எல்லாத்துக்குமே ஒரு படையல் ஒன்று போட்டால் தான் வேலை நடக்கும். ஸோ அந்த மாதிரி இதுக்கும் அது மாதிரி. இப்போ குலசாமி கோயிலுக்கு போகிறோம், படையல் போட்டு நம்ம வேண்டுறோம், ஐயா என் குடும்பத்தை காப்பாற்று.
உன்னோட பசியை நாங்கள் தீர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் படையல். ஸோ அதே மாதிரி அவங்களுக்கு என்ன தேவையோ அதை போட்டுட்டு பண்ணோன்னா பண்ணணும். இப்போ கருங்குட்டி சரக்கு அடிக்கும்னு சொல்றீங்க, குடிக்கும்னு சொல்றீங்க, அது எப்படி பாட்டில் ஓபன் பண்ணி குடிக்குமா எப்படி? ஓப்பன் பண்ணி வச்சிட்டாலே தானா குறையும் சார். குறையுமா? நம்புற மாதிரி இல்லையே எனக்கு சார். இது வந்து ஆன்மீகம், மாந்திரீகம், ஜாதகம், பரிகாரம் இது எல்லாமே நம்பிக்கை தான் சார். நம்ம வந்து கோயில்ல போய் சாமி இருக்கு அப்படின்னு கும்பிடுறது வரலாம் தான் அது சாமி கோயில். இது வெறும் கல்ல போய் எதுக்கு நம்ம கும்பிடணும்னு நினைச்சோம்னா அது வெறும் கல்லு தான். சரி சாமி, இப்போ இந்த பில்லி சூனியம் எல்லாம் சொல்றீங்க இல்லையா, இப்போ அது எப்படி நமக்கு இருக்குன்றத கண்டுபிடிக்க முடியும் நம்மளால? பார்த்தாலே நம்மள பார்த்தாலே ஆளை பார்த்தாலே சொல்லிடும். நம்மளது வந்து ஃபேஸ் ரீடிங் தான் சார். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே மந்திரம் எந்திரம் தான். இதுதான் இங்க இருக்கிற ஸ்பெஷல். இதுதான் நம்ம பெருசா மற்ற மாந்திரிகர் மாதிரிலாம் சீன்லாம் போடுறது இல்லை. வெறும் எந்திரம் மந்திரம். உங்களை பார்த்தோன்னா உங்களுக்கு இந்த எந்திரம் தான் எழுதணும்னு தோணும், எழுதுவோம். அந்த எந்திரத்துக்கு உண்டான மந்திரம் படிப்போம். அது வந்து 108 முறை, 1008 முறை, 1008 முறை நம்ம வந்து அந்தந்த பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி படிப்போம். அது படிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு உண்டான பிரச்சனை ஆட்டோமேட்டிக்கா படிப்படியா குறையும். இப்போ என்ன பாக்குறீங்களா, எனக்கு ஏதாச்சும் இந்த பில்லி சூனிய பிரச்சனை இருக்கா? உங்களுக்கு அப்படி இல்லை. உங்களுக்கு வச்சாலும் பழிக்கவும் பழிக்கும். ஏன்னா நீங்க அகராதி பிடிச்சவர், பயங்கர அகராதி. நல்லா திடகாத்திரமா இருக்கிறவன பேய் பிடிக்காது. பாத்திருக்கீங்களா? அது கொஞ்சம் ஏப்ப சாப்பியா இருக்கிறவன தான் வந்து அந்த பேய் பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்க வந்து ஏற்கனவே ரொம்ப திமிர பிடிச்சாலு. அகராதினாலும் அகராதி. உங்க குடும்பத்துல நீங்க தான் அகராதி அதிகம். யார் எது பேசினாலும் இந்த எடக்கு முடக்கு, ஏடா குடம் அந்த மாதிரி பேசுறதுனால உங்ககிட்ட வந்து இந்த தீய சக்திகள் இல்ல அந்த மாதிரியா? இல்ல இவங்க வந்து ஈஸியா நம்ப வைக்க முடியாது, இவங்க வந்து நம்ப மாட்டாங்க, அந்த மாதிரி கூட இருக்கலாம். நான் தான் விஷயத்த சொல்றேன். நீங்க அகராதியா இல்ல நீங்க சொல்லுங்க. வீட்டுல எல்லாரை விட பேச்சு வந்து நீங்க உங்க பேச்சு வேற மாதிரி இருக்கும். ஆமா, அது ஓகே. இப்ப சில பேர் வந்து இவங்களை வந்து ஈஸியா நம்ப வைக்கலாம், இவங்க சொன்னா நம்புவாங்க, இவங்க நம்ப மாட்டாங்கன்ற மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி கேக்குறேன். எப்படி இருந்தாலும் இப்ப நான் சொன்னது உண்மைதானே, அதனால உங்களுக்கு வந்து செய்வேன. பேய் கூட உங்களுக்கு எல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. 10 பேர் இருக்கிற இடத்துல போனா கூட ஐயா நம்மளோட பெரிய பேய்னு ஓடிடும். ஏன்னா நாங்க பேயை நம்ப மாட்டோம். அதனால அது வேற. சரி, இங்க 3 பேர் இருக்காங்களா, மத்த 3 பேர்ல யாருக்காச்சும் இருக்கா இவங்களை பார்த்தா இவங்களுக்கு சூனிய பிரச்சனை இருக்கு? நம்மால அவருக்கு தான் சூனியம் இருக்கு. சரி, இவரை வச்சு நீங்க டெஸ்ட் பண்ண முடியுமா? குபேரன் அவர் பேரு. அவருக்கு இருக்கு. அவர் முகமே வந்து அது பாருங்க ஒரு மாதிரி தொங்கி போய்தாங்க. அவர் முகத்தை காட்டுங்களா எப்படி இருக்குன்னு பாருங்க. சரி, அவருக்கு என்ன பிரச்சனை இருக்கா அதை வச்சு என்ன டெஸ்ட் பண்ணி காட்டுங்க சாமி. அப்ப நம்புவீங்களா? அப்ப நம்புறேன் நான். இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணும்போது நாங்க வாங்குற காசு பெருசு இல்ல, உங்களுக்காக நாங்க வாங்குற அடிதான் பெருசு. யார் அடிப்பா? அந்த செய்வினை அடிக்கும். ஆமா, ஒருத்தவங்களுக்கு பாதிப்பு இருக்கு, அவங்க பாதிப்பை நம்ம வந்து தீர்க்க போறோம்னாலே அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை நம்மளை வந்து அடிக்கும். எப்பயுமே நமக்கு தேவையான பாதுகாப்பு நாளத்துக்கும் பண்ணிட்டு தான் உட்காருவோம். அப்படி உட்கார்ந்தாலும் என்னதான் புல்லட் ப்ரூஃப் போட்டுக்கிட்டு உட்கார்ந்தாலும் சுடும்போது புல்லட்டு தான் உள்ள போகாது, ஆனா அந்த ஃபோர்ஸ் நம்மளை தள்ளும்ல. ஸோ அந்த ஃபோர்ஸ் நமக்கு வந்து இருக்கும் எப்பயுமே. இப்போ அவர் பேர் என்ன சொன்னீங்க? அந்த தகடுல ஒன்று எடுங்க, அதுல பாத்துக்கோங்க ஏதாவது இருக்கா? எதுவும் இல்ல, புதுசு தான். அவர் பேர் என்ன சொன்னீங்க? குபேரன். குபேரன். உங்க குலசாமி என்ன? 1000 கோடி கன்னி. இப்போ லாஸ்ட்டாக உங்கள் சொந்தக்காரங்க வீட்டில் ஏதாவது சாப்பிட்டீங்களா? விருந்து மருந்து யார் யார் போய் சாப்பிட்டீங்க? நானு, எங்கள் அம்மா, எங்கள் அப்பா. அவங்க உங்களுக்கு என்ன வேணும்? ரிலேஷன் தான். அவங்களுக்கு உன்னை பிடிக்குமா? ஆமாம், ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்குமா? என்ன விதத்தில் பிடிக்கும்? ரொம்ப நெருங்கினவங்க தான். ரொம்ப நெருங்கினவங்க. நீங்க கூடயே இருந்தா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமா ஆமா, அவங்க பேச்சை கேட்டுக்கிட்டே இருந்தா ரொம்ப பிடிக்கும். ஆமா இல்ல பிடிக்கும், அதுக்குன்னே அவங்க எப்பவுமே. சரி, இது எதுக்கு சாமி எழுதுறாங்க? இப்போ ஒரு வயிற்றுக்கு மருந்து வெளியே வரணும்ல. ஓ, அந்த மருந்து வயிற்றுல இருக்கு. அப்பதான் சொன்னாரு. அவர் கையில கொடுங்க. ஆமா ஆமா, கண்ணை மூடிக்கோங்க. என் உடம்புல என்ன பிரச்சனை இருந்தாலும், என் வயிற்றுல என்ன பிரச்சனை இருந்தாலும், கடவுளே
உன்னை நம்பி வந்திருக்கேன். உன்னை நம்பி வந்திருக்கேன். என் உடம்புல இருக்கிற பிரச்சனையை வெளியே எடுத்து காட்டு. என் உடம்புல இருக்கிற பிரச்சனையை வெளியே எடுத்து நான் சத்தியமா இப்ப வரல இதை நம்பல. நான் சத்தியமா இப்ப வரைக்கும் அதை நம்பல. இது உண்மை, நீ நிரூபிச்சு காட்டு. இது உண்மைன்னு எனக்கு நிரூபிச்சு காட்டு. நான் நம்புறேன். நான் நம்புறேன். அது மாதிரி 3 தடவை சொல்லுங்க. இப்ப நான் சொன்னதை அப்படியே 3 தடவை சொல்லுங்க. என் வயிற்றுல இருக்கிற பிரச்சனை, உடம்புல இருக்கிற பிரச்சனை எதுவா இருந்தாலும் வெளியே எடுத்து காட்டுங்க. இப்ப வரைக்கும் நான் அதை நம்பல. என் வயிற்றுல இருக்கிற பிரச்சனை, என் உடம்புல இருக்கிற பிரச்சனை எதுவும் எதுவா இருந்தாலும் வெளில எடுத்து காட்டுங்க. எதையும் இப்ப வரைக்கும் நான் நம்பல. இது நடந்தா நான் கண்டிப்பா நம்புறேன். இது நடந்தா நான் கண்டிப்பா நம்புறேன். எந்திரிங்க. இந்த லெமன், உங்க மனசுல படுற லெமன் ஒண்ணு எடுங்க. இந்த தண்ணி ஒரு மடக்கு குடிச்சிருங்க. வெறும் தண்ணி தானா? ஏன்னா அதுல ஏதாவது கெமிக்கல் இருக்கு. நீங்க தானே, ஏன்னா நீங்க மீடியாக்காரங்களாச்சு. கருங்குட்டி வேற சரக்கு அடிக்கின்றீங்க, அதான் கேட்குறேன். தண்ணி எப்படி இருக்கு? கரெக்டாக இருக்கா? அந்த தண்ணி அங்கேயே வச்சுக்கோங்க. அந்த லெமன் இங்கே வைங்க. அங்கே வச்சிருங்க. கீழே வச்சிருங்க. இந்த எந்த கையில் கொடுங்க. இல்லை, அவருக்கு வேணும். இல்லை, தண்ணியை நம்ம இப்படி கையில் ஊற்றி இதில் ஊற்றுங்க. இதில் ஊற்றுங்க. கையால் ஊற்றி அதில் ஊற்று. தெரியுதாடா நல்லா? அதே மாதிரி இதுல ஊத்துங்க. ஊத்துங்க. அந்த லெமனுங்க கையில டைட்டா பிடிச்சுக்கோ. புடிங்க. என்ன ஆகுது? ஹீட் ஆகுது. சூடாகுது. ரொம்ப புடிங்க. கையில பிடிச்சுக்கோ. ரொம்ப சூடாகுது. ரொம்ப சூடாகுதா? பிடிக்கிற அளவுக்கு இருக்கா இல்ல இன்னும் ரொம்ப பயங்கர சூடாகுதா? பிடிக்கிற அளவுக்கு இருக்கு. லைட்டா சூடா இருக்கா? ரொம்ப சூடா இருக்கு. ரொம்ப சூடாகுது. இருக்க சூடாகிட்டே இருக்கு. சூடாகிட்டே போகுது. புடிங்க. அது அப்ப வயிற்றுல இருக்கிற மருந்தெல்லாம் வெளியே வரணும்ல, வருது இல்ல, கை நடுங்குற அளவுக்கு சூடாகுது. சூடாகுதா? இப்போ சூடு குறைஞ்சிச்சு. ரொம்ப குறைஞ்சிச்சா? ரியாக்ஷனே இல்லை. அப்போ என்கிட்ட எதுவும் இல்லை. இருக்கிறதுனால தான் வெளியே வந்திருக்கு. அப்புறம் சூடு எப்படி ஆச்சு? இப்போ இவருக்கு கொடுக்குற சூடாகாது, பாக்குறீங்களா? எனக்கு இல்லைன்னா சூடாகாது. ஆகாது. இருந்துச்சுன்னா கண்டிப்பா சூடாகும். சூடாகும். விபூதி வந்திருக்கும் பாருங்க வெளியே. பவுடர் மாதிரி வெளில வருதா விபூதி? கையில நம்ம விபூதி போட்ட மாதிரில விபூதி போடல. அது கையை காட்டுங்க. அவங்கள்ட்ட காட்டுங்க. காட்டினா தானே தெரியும். தொடலாம். ஆனா விபூதி ஸ்மெல் இல்ல. என்னது வெள்ளையா வந்திருக்கு? விபூதி. அவருக்கு அதுதான் கலந்து கொடுத்துருக்காங்க. மருந்து தான் கலந்து கொடுத்துருக்காங்க. விபூதி வந்து சாப்பாட்டுல கலந்து கொடுத்துருக்காங்க. இப்ப எனக்கு கொடுத்தா விபூதி வராது. உங்களுக்கு கொடுத்தா வராது. இப்ப அதையும் செக் பண்ணிடுறீங்களா? இப்ப நீங்க இன்னைக்கு நைட்டு தூக்கி நாளைக்கு காலையில எழுந்திருக்கும் போது தெளிவா இருப்பீங்க. இந்த இது இருக்காது. இந்த மருந்தை வந்து இப்ப நீங்க இந்த எலுமிச்சை பழம் மூலியமா, இந்த தகடு மூலியமா எடுத்துருக்கீங்க. அதுக்குதான் அந்த எந்திரம் எழுதுனது. ஓகேவா? இது எப்படி பண்றீங்க? இது கருங்குட்டி மூலியமா பண்றீங்களா? இது வந்து நம்ம எந்திரம் சொல்றோம்ல, எந்திரம் மந்திரம் பூஜைன்றல அதுல ஒண்ணு இது. இப்ப உங்களுக்கு அதுலயே நீங்க ஒண்ணு எடுங்க. நீங்களே ஒண்ணு எடுங்க. அவருக்கு இருந்ததுன்னா சூடாகும். இருந்துச்சுன்னா சூடாகும், இல்லைன்னா சூடாகாது. ஐயா உங்களுக்கு பேர் சொல்லுங்க. விக்னேஷ். குலசாமி சொல்லுங்க. குலசாமி வந்து அங்காளம்மன். கடவுளே, என் உடம்புல ஏதாவது பிரச்சனை இருந்தாலும், என் வயிற்றுல ஏதாவது மருந்து இருந்தாலும் எனக்கு எடுத்து காட்டிடு. இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நானும் இதுவரையிலும் நம்பவே இல்லை. நீ இருந்தா காட்டு, இல்லைன்னா எதுவா இருந்தாலும் ஏத்துக்கிறேன். இன்னொரு தடவை. கடவுளே, என் உடம்புல ஏதாச்சும் பிரச்சனை இருந்தாலும் எதுவா இருந்தாலும் எனக்கு எடுத்து காட்டிடு. இது வரைக்கும் நான் நம்பல,
இதுக்கப்புறமும் இருந்துச்சுன்னா எனக்கு எடுத்துக்காட்டு, இல்லைன்னா நான் நம்பல. கடவுளே என் உடம்புல ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா எடுத்துக்காட்டு, இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்துச்சுன்னா நம்புறேன், இல்லைன்னா நம்ப மாட்டேன். ஓகே. இது எதுக்கு 3 வாட்டி? அது 3 வாட்டி சொல்லணும். இல்லை எதுலேயும் விபூதிலாம் இல்லை. இப்பயும் விபூதி இல்லை, இப்பயும் விபூதி இல்லை. லெமன் எடுங்க. தண்ணி நீங்கள் ஒரு தடவை குடிச்சு பார்த்துக்கோங்க. என்ன தண்ணி இல்லை, நல்ல தண்ணி தானே? கையில் ஊற்றி ஒரு தடவை ஊற்றுக்காங்க. லெமன் கீழே வச்சு ஊற்றவா? லெமன் எடுத்து வைங்க. சூடாகுதா? அவ்வளோ லைட்டா சூடு இருக்கா மாதிரி. சூடு ஏறுது, லைட்டா சூடு இருக்கு. இது வந்து கண் திருஷ்டி. கண் திருஷ்டி, கண் எரிச்சல்னு சொல்லுவாங்கல்ல. அவனுக்கு என்னப்பா வரான் போறான், நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு போறான், எப்பா பார்த்தாலும் யூடியூப்ல இப்படியேதான்ப்பா வந்துகிட்டு இருக்கான் அப்படின்னு பேசுவாங்கல்ல அடுத்த யூடியூப்காரவங்க, அக்கம் பக்கத்து ஆளுங்க. ஸோ அந்த கண் திருஷ்டி வேற ஒன்று. எனக்கு ஒரு புரி வருது, லைட்டா வரும். ரோல் ஷீட்ல இருந்து வருதா? என் சமயம் ஷீட்ல இருந்து வருமா? உங்க சீட்ல இருந்தா? இந்த ஷீட்ல இருந்து அதுல இருந்து வராது. இதான் கண் திருஷ்டி. அவருக்கு வந்த அளவுக்கு வரல. அவருக்கு வந்த அளவுக்கு இல்லை. இப்போ அவர் வந்து எதுலையுமே சம்மந்தப்பட மாட்டாரு, அவருக்கு சுத்தமா எதுவுமே வராது. ஸோ அந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒரு மாதிரி. சூடாகல அவருக்கு எப்படி சூடாச்சுன்னு கேளுங்க. ரொம்ப சூடாச்சு. ஆமா, எனக்கு ரொம்ப சூடா இருந்தது. ஸோ அந்த மாதிரி